அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையுடன் உலக நாடுகள் மீது வரிகளை விதித்து வருகின்றார். அந்த வரிசையில் 2025 மார்ச் 8 முதல் ஸ்டீல் மற்றும் அலுமினிய இறக்குமதிகளுக்கு முறையே 25% மற்றும் 10% வரிகளை விதித்தார். இது இந்தியாவுக்கு கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் தொடர்பான வர்த்தகம் ஆண்டிற்கு 7.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் மதிப்புள்ளதாக இருக்க, அந்த வரிகள் கூடுதலாக 1.91 பில்லியன் டாலர் சுமையை இந்தியா ஏற்க வேண்டிய நிலை உருவானது. இந்த வரிகளை தேசிய பாதுகாப்பிற்காக என்று அமெரிக்கா விளக்கமளித்தாலும் அவை உண்மையில் வர்த்தக தடைகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளாகவே உலக நாடுகள் பார்த்தன. இதனிடையே இந்த வரிகளுக்கு பதிலடியாக இந்தியா முக்கிய முடிவெடுத்துள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்குட்பட்ட அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகளை இந்தியா திரும்ப பெற முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் பற்றிய அதிகாரப்பூர்வ கடிதம் கடந்த மே 9 உலக வர்த்தக அமைப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்காவின் வரிகளால் இந்தியாவிற்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் மற்றும் இந்திய அரசின் எதிர்பார்ப்புகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இது வெறும் எதிர்வினை அல்ல, உரிமைகளை நிலைநாட்டும் தட்பமான நடவடிக்கை. அமெரிக்கா அதன் வரிகளை நீட்டித்து வரும் நிலையில் இந்தியா இப்பொழுது வலியுறுத்தமாக எதிரெதிரான பொருளாதார அணுகுமுறையை துவங்கியுள்ளது. இது வர்த்தக மையத்தில் புதிய கட்டத்தின் தொடக்கமாகும். மேலும் உலக நாடுகள் இதற்கான எதிர்வினைகளை கவனிக்க தொடங்கியுள்ளன. இந்தியா, அமெரிக்கா எனும் இரு பெரிய பொருளாதார சக்திகள் இப்போது வர்த்தக மேடையில் நேரடியாக எதிர்கொள்கின்றன. வர்த்தக சமநிலை, பாதுகாப்பு மற்றும் நாட்டின் உரிமைகள் என்ற மூன்றிலும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்தியுள்ளது. இது ஒரு தொடக்கமே. உலக வணிக வரலாற்றில் இந்தியாவின் இப்போதைய தீர்மானம் வர்த்தக நீதி மற்றும் பொருளாதார சுயமரியாதைகளுக்கான முக்கியமான அத்தியாயமாக பதிவாகும்.